டேய் யாரா பஸ் ஸ்டாண்ட்ல உரிமை அடிக்கிறதே? நான் தான் குருமா உறிஞ்சிட்டு இருக்கேன். நீ குருமா உறிஞ்ச சவுண்டா இருக்கா? பாத்து உறிஞ்சுப்பா. யா நீ உறிஞ்ச ஸ்பீட்ல ஷூ லேசி அவுர்றியா? நீ 1000 சொல்லு குருமா தான் சாப்பிடுறியாக்கும். இவ்வளவு சுத்தமா சாப்பிட்டுருக்கேன் பாரு. இதை விட்டப்பா இது ஆடு மாடு எல்லாம் சாப்பிடணும்ல. அடடே சமைச்ச ஆட்டை இதுல வச்சு சாப்பிடுவீங்க, அப்புறம் இதே இலைய தூக்கி ஆட்டுக்கே போட்டுருவீங்க. பயங்கரமான மனித நேயமடா உங்களுக்கு. ஒரு மனுஷனை நிம்மதியா சாப்பிட விட மாட்டியா நீ? ஓட்டும் போது தூங்கிறாதீங்கடா டேய். தூங்கும் போது தான்டா ஓட்டுவேன். பயணங்கள் முடிவதில்லை. சிதம்பர சீர்காழி மாயவர கும்பக்கர் அண்ணா. ஐயோ நான் அவசரமா போனேன் சார். வண்டி சீக்கிரம் போயிட்டு வந்தா. நாகூர். ஐயோ நான் அவசரமா போனீங்க. அண்ணா உங்கால் என்ன? அப்படியா? நல்லது கணேசா வா. முதல்ல புட்டிய புடியா. உங்க அப்புறம் பாத்துக்கிறேன். சிதம்பர சீர்காழி மாயவர. அண்ணே நீங்க இங்க என்ன பண்றீங்க? வியாபாரம் தான். வியாபாரம் என்ன? சில்லறை வியாபாரமா இல்ல மொத்த வியாபாரமா? சில்லறை வியாபாரம் தான். சில்லறைன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு சேரும்? அது அவங்க அவசரத்தை பொறுத்தது. அவங்க அவசரத்தை பொறுத்ததா? ஆமா உங்க கடை எங்க இருக்கு? இதோ போர்ட படிங்க. நவீன கட்டண கழிப்பிடம் ஒப்பந்ததாரர் பாண்டு. ஜெய இன்சில விட்டா பாண்டு. டிக்கெட் போன பொங்கல் குடிச்சிருப்பான் போல இருக்கு. குடல புடுங்குதுரா சாமி. டிக்கெட் யாராவது எடுக்கலாம் எடுத்துருங்க. அம்மா எடுத்தீங்களா நீங்க? டிக்கெட் சார் நீங்க எந்த ஊர்? அந்த மாதிரி ஒரு ஊரே கிடையாதுயா. காதை மிதிச்சுக்கிட்டு இருக்கியா? ஓ காலா இது கரும்பு கட்டுன்னு நினைச்சேன். டிக்கெட் வள்ளி டிக்கெட் சார் நீங்க எடுத்தாச்சா? பின்னாடி ஒய்ஃப் எடுக்கறாங்க. ஒய்ஃப் பின்னாடி வாந்தி தான் எடுக்குது. குழந்தை பெத்துக்கிற வயசாயாது. டிக்கெட் சிதம்பர சீர்காழி மாயவர கும்பக்கன நகப்பட்ட. கூவுனது போதும்பா. வண்டிக்கு ஆள் சேர்க்க சொன்னா மாநாட்டுக்கு ஆள் சேர்க்கிற. வண்டிக்கு உள்ளே ரொப்பிட்ட மேலே ரொப்பிட்ட. ஒரு நாளாவது உட்கார்ந்து டிக்கெட் குடுக்கலாம்னு விட மாட்டேன் போல இருக்கே. ஒட்டி வண்டி ஒட்டி. அண்ணா விசில் குடுக்காதீங்கண்ணே. அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஏன் விசில் பாயுது? அண்ணா இருங்கண்ணே, ஒரு பாட்டி வருதுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் விசில் குடுக்கணும். வரண்ணா இருங்கண்ணே. பாட்டிக்கெல்லாம் விசில் கொடுக்கணுமா? எங்கயா போற? பொண்ணு பார்க்க போறேன். ஒத்த கை இல்லைன்னா பொண்ணு ஒத்துக்குமா? என்னடா ஆங்குற? கைகளை உள்ள வைக்கடா. எடுத்தாப்புல வரேன் எடுத்துட போறான். ஏய் என்னடா அந்த அம்மா டச் பண்ற? அது எங்க அக்கா. அக்காவா? நான் அக்கான்னு நினைச்சேன். ஒருத்தன் வாங்கல வாங்கிரு. செக்கிங் வந்தா மாட்ட போற நீ. சீக்கிரம் ஆகட்டும் வரட்டும். இந்த பாட்டி தானா அது? பாட்டியா இது? போய் சேரு முன்னாடி பாடி ஆயிரும் போல இருக்கு. நல்ல வார்த்தையே பேசுகிறேன். முருகன் துணை. பாட்டி பத்ரம் அண்ணன் கொண்டு போய் சேர்த்துறாரு. சிதம்பர சீர்காழி மாயவரக்கும். பாட்டி ஏன் பாட்டி உனக்கு டிக்கெட் கொடுத்துருவோமா? கொடுங்கய்யா, அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நம்பாத, டிரைவர்ட்ட ஒரு வார்த்தை சொல்லு, கொடுத்துருவாங்க கட்டாயம். அண்ணா காளியங்குடி ஹோட்டலுக்கு இலை கட்டு வருது, கொஞ்சம் பொறுங்க. சாதாரண கிளாஸ் பவர் கிளாஸ் ஆக்குறான் பாரு. போ ஏறு. டபுள் விசில் போலாம். ஐயோ வந்துடுறேன். சும்மா விசில் எடுக்காதப்பா. இலை கட்டு வருதா? கணேஷ் சொல்லிட்டா பஸ் எடுக்க மாட்டா. சிதம்பர சீர்காழி மாயவரக்கும் பக்கன நாகூர் நாகப்பட்ட. சிதம்பர சீர்காழி மாயவரக்கும் நாகப்பட்ட. ஏப்பா நேரமாகுதல்ல, இன்னும் எவ்வளவுதான் லோடு ஏத்துவ? போய் சேர வேண்டாம். நீ எப்பட புதுசா ஸ்டேரிங்ல வந்து போனா அந்த வண்டி ஓட்ட வேண்டாம். அண்ணா என்ன எங்க நிக்கிறீங்க? உள்ள நிக்கிற கடை தொங்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன் போங்க. சிதம்பர சீர்காழி மாயவரக்கும் அண்ணா உள்ள போங்க. இன்னும் நிறைய இடம் இருக்கு. மாயவரக்கும் பக்கன நாகூர். அண்ணனுக்கு ஒரு டிக்கெட் போடு. அண்ணா எந்த ஊர்னா? மாயவரத்துக்கு ஒரு டிக்கெட் போடுங்க. மாயவரக்கும் பக்கன நாகூர். எல்லாரும் அவன் குல தெய்வத்தை நல்லா வேண்டிக்கங்க. வண்டி கிளம்ப போகுது. ஷார்ப்பா இருக்காங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதலாளி இந்த கலெக்ஷன் 7490 ரூபாய். அவ்வளவுதானா? 50 பைசா. கணேசங்க நாங்க அந்த அவலாய் நொந்து நூலாய் உங்களுக்காக உழைக்கிறோம். எங்களை பத்தி எதுவும் பேச மாட்டீங்க. எப்ப பார்த்தாலும் கணேசன் அவன் என்ன ஒரு கம்பெனிக்கா உழைக்கிறான்? பல கம்பெனிக்கு உழைக்கிறான் முதலாளி. இன்னைக்கு கூட மதுரை திருச்சி ராமநாதபுரம் ரூட்டுக்கு 4 டிக்கெட் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதை பஸ்ல ஏத்துவான், அந்த கமிஷன் வாங்குவான், அதுக்கப்புறம் கடைக்கு போவான், அங்கேயும் கமிஷன் வாங்குவான், அதுக்கப்புறம் இங்க வரானோ எங்க போறானோ. சரி, அந்த வெங்கடேஸ்வரா பஸ் ரூட் எப்படி போயிட்டு இருக்கு? அது எம்டியா தான் ஓடுது. பேசாம பஸ்ல இருக்கிற சீட் எல்லாம் புடிங்கி வீசிட்டேன்னு வச்சுங்க, மண் லோடு அடிக்கலாம். அந்த வேலைக்கு எங்க 2 பேரும் ஆள் மேல ஆள் விட்டு கூப்பிடுறாங்க இல்ல? அவன் ஆள் விட்டா என்ன, நடக்கும்போது கால் விட்டா என்ன முதலாளி? அங்க போக மாட்டோம் நாங்க. ஏன்னா நாங்க உங்க இதை தேடித்தானே வளர்றோம். உப்பு முதலாளி ஒரு பஸ் வாங்கி விட்டதுக்கே நாங்க உங்களை எவ்வளவு நல்லா சம்பாதிக்க வைக்கிறோம். உங்களை எத்தனை வாட்டி நான் சொல்லிருக்கேன், ஒரு ட்ரெயின் வாங்கி விடுங்க, ஒரு ட்ரெயின் வாங்கி விடுங்கன்னு. கேட்க மாட்டேங்கிறீங்களா நீங்க? எனக்கு ட்ரெயின் ஓட்ட தெரியாது. உனக்கு பஸ் மட்டும் ஓட்ட தெரியுமா? முதலாளி இவன் நெத்தில இருக்க ரெட் லைட்ட முதல்ல கழட்ட சொல்லுங்க முதலாளி. எதிர்த்தாப்புல வர பஸ் எல்லாம் ஏதோ சிக்னல் போட்டான் நிறுத்தி போடுறா முதலாளி. ஏகப்பட்ட டிராபிக் ஜாம். சும்மா பேச மாட்டாதீங்கடா.
நானும் கிளீனரா இருந்து கண்டக்டர் ஆகி அப்புறம் தான் பஸ் முதலாளி ஆனேன். எனக்கு தெரியும் கலெக்ஷன் எப்படி வருது, யார் மூலியமா வருதுன்னு. ரொம்ப புகழாதீங்க முதலாளி. டூ மச்சியா? ஐயா எல்லாம் கணேசனாலதான். சரி, அது கிடக்கட்டும். மாயவரம் காளியக்குடி ஹோட்டலுக்கு 7 இலை கட்டும், கும்பகோணம் மீரான்பாய் கடைக்கு 50 வெத்தலை கூடியும் ஏத்துனீங்களே, அது எங்க கணக்குல வரலையே? வரணுமே. எங்க வரலையே? இப்ப வருமே. ஏய், என்னடா அது இது? பணமா கொடுக்கலான்னு தான் நினைச்சா, அது பானமா மாறிடுச்சுங்க. ஏச்சி, எடுத்து உள்ள வை. சரி. முதலாளி, கொஞ்ச நேரமாவே ஒரு எலி செத்தா நாத்த அடிக்கல. ஆமா, அது வேற எதுவும் இல்ல முதலாளி, இந்த பைதான் முதலாளி. தயவு செய்து இத மாத்துங்க முதலாளி, நாத்தம் தாங்க முடியல. ஆமாங்க முதலாளி, நீங்க கண்டக்டரா இருக்கும்போது வாங்கின பைய ராசியான பையன் இவன் கையில கொடுத்தீங்க. இவன் டிக்கெட்டுக்கு ஓபன் பண்ணும்போது என்னால வண்டி எடுக்க முடியல, போன நாத்தா. தயவு செய்து மாத்துங்க முதலாளி. ஓ மாத்திடலாம். தேங்க்யூ. பையே இல்ல, உங்க 2 பேரை. ராங் ராங். என்ன சின்னமா, பஸ் ஸ்டாண்ட் பக்கம் இன்னைக்கு உங்களை ஆளைய காணமே, காலேஜுக்கு மாட்டமா? இன்னைக்கு சண்டே. ஓ சண்டையா? இது சண்டையா? யார் கூட சண்டை? இதை கொண்டு போய் பீரோல வை, நாளைக்கு காலை பேங்க்ல போடணும். கணேசனுக்கு எதுவும் கொடுக்கலீங்களா? அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு மீதியா தான் எடுத்து வந்திருக்காங்க. என்னடா கலெக்ஷன் இது? ஏண்டா 15 பஸ் வச்சிருக்கோம், இதான் கலெக்ஷனா? டேய், அவன் ஒரு பஸ் தாண்டா வச்சிருக்கான். அவன் என்னமா கலெக்ஷன் பண்றான்? ஆமா, நீங்க எல்லாம் என்னடா பண்றீங்க? முதலாளி, அங்க கணேசன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் இத்தனைக்கும் காரணம். அதுக்கு என்ன செய்யணுங்கிறீங்க? அப்ப அந்த 10 பஸ் விலை வாங்கலாம்பா. அப்பா பத்மாவதி பஸ் வாங்குறானா? அடப்படா விருந்தாளி பிறந்தவனே, நல்லா எனக்கு வருது. டேய், பஸ் வேணாண்டா. யாரோ சொன்னீங்க, பேர் என்ன சொன்ன? கணேசன். கணேசன், அவனை வாங்குடா. இடிச்சுக்க போறடா. என்ன இவ்வளவு சீக்கிரம் கடை மூடுறீங்க? ஆமா, எப்ப பாரு கடை மூடுற நேரமா வா. அப்புறம் என்ன பாய் கடை மூடுறன்னு கேளு. வேலை பாய், பசிக்குதே. ஒண்ணும் இல்லையடா. நாம ஸ்பெஷல் ஐட்டம் இதோ. எது? காஞ்சி போனது, தீஞ்சி போனது, ஊசி போ. டேய் சால்னா கூட ஒட்டி இருக்குது, அது போதும் பாய் எனக்கு. நீங்க போங்க பாய், போங்க. என்ன கணேசா, இப்படி எத்தனை நாள் தான் காஞ்ச பரோட்டா கறி இல்லாத சால்னா சாப்பிட போறேன்? வயிறு வெடிக்கிற மாதிரி கத்தி கத்தி சம்பாரிச்சு என்ன பண்ற? இதோ பார், எனக்கு தெரிஞ்சு பீடி இல்ல, குடி இல்ல. சரி, அதை விடு. ஆத்தா அப்ப குழந்தை குட்டியான்னா அதுவும் இல்ல. இப்படி சம்பாரிச்சு சேர்த்து வச்சு என்னதான் பண்ண போறியோ? நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன், நீயும் எதுவும் கேட்கிற மாதிரி இல்ல. பாய்னா போன வருஷம் திரும்பி வந்துச்சு. என்னடா இது? ஓசில சாப்பிட்டா ஒட்டாது பாய். ஓஹோ, இனிமேதான் இந்த உடம்புக்கு ஒட்ட போதாக்கும். காஞ்சு போன பரோட்டாவுக்கு இந்த ஏப்பமா? என்னப்பா, என்ன இந்த பக்கம்? எத்தனை நாளைக்கு தான் அந்த 4 பரோட்டாவை சாப்பிட்டு கிடப்பேன். என்னங்கடா? ஆமா, இப்பதான் முதலாளிய பார்த்து பேசிட்டு வரேன். மொத்த லாபத்திலே ஒரு பங்கு தரேன்னு சொல்றாரு. சொன்னாரா? சொன்னாரு. நீ மட்டும் ஊன்னு சொல்லு, இப்படி ஒரு பெரிய ஹோட்டலே கட்டிடலாம். கட்டிடலாம். பல பேசுறியா நீ? கணேசா, போடா. முன்கோபிடாவா முன்கோபி. கணேசா, அவங்க சொல்றதுல என்னடா தப்பு? வெங்கடேஸ்வரா முதலாளி லாபத்துல பங்கு தரேன்னு சொல்றான். பேசாம ஒத்துக்கடா, உழைக்கிற வழியை பாருடா. என்ன பாய், என்ன இப்படி பேசுறீங்க நீங்களும்? என் முதலாளி விட்டா எனக்கு யாரு இருக்காங்க சொல்லுங்க? அவருக்கு போய் இல்ல, நான் யாரு? அப்புறம் விசுவாசத்தை விட்டு வாழ முடியுமா பாய்ன? அதான் அத்தமண்ணே கூப்பிட்டீங்களாண்ணே? அது ஒண்ணு இல்ல, நாளை காலையில 3:30 மணிக்கு எழுப்பிடுறியா? ஒரு பக்கெட் சுடு தண்ணியோட ஹெல்ப். அப்பா, என்னம்மா, இன்னும் காலேஜ் கிளம்பல? கிளம்பதான் போறேன். இத வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். ஆனா இத டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமே. செக் பண்ணு. உங்க உடம்புலையா? ஓகே.
என்னம்மா சொல்லுது உன் மிஷினு? போங்கப்பா, உங்களுக்கு பிபி எல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. என்ன இது, அப்பாவுக்கு உடம்பு நல்லா இருந்தா சந்தோஷம் தானே பண்ணோம், நீ வருத்தப்படுற? அதுவும் சரிதான். நான் முதல்ல டெஸ்ட் பண்ணும்போது ஏதாவது இருக்கணும் இல்லையா? அது சரி. இப்ப என்ன வேணும் உனக்கு? எனக்கு பிபி ஏறணும் அவ்வளவுதானே? இப்ப அளந்து பாரு. ஏறிச்சா? ஓ மை காட். அப்பா அப்பா அப்பா, என்னாச்சு உங்களுக்கு? பிபி இவ்வளவு ஷூட் அப் ஆகுது? வாங்க டாக்டர் பார்க்கலாம். இப்ப என்னாச்சுன்னு பதட்டப்படுற? பிபி டாக்டர் வேணா ஒண்ணு வேணாம். நான் நினைச்சா எனக்கு பிபி ஏறும், நினைச்சா இறங்கும். அது எப்படி? அது அப்படித்தான். எனக்கு வேண்டப்பட்டவன் ஒருத்தன் இருக்கான், அவனை நினைச்சாலே போதும், டீசல் விலை மாதிரி கிர்ன்னு ஏறிடும். உங்களுக்கு வேண்டியவரா? யார் அது? ஐயே, எதுக்குப்பா இந்த அவசரம்? நிதானமா குடிக்கலாம்ல. நான் அவசரப்படலடா, வாழ்க்கையில என்னோட போட்டி போட்டு அழியணும்னு அவன் தான் அவசரப்படுறான். அது சரி. எப்பா, இது அதனால வந்தது இல்ல, அவசரமா குடிச்சதுனால வந்தது. பட வெண்ண அவசரமா குடிச்சதுனால வந்துருச்சான். உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சதுக்கு 2 பஸ் வாங்கி விட்டுக்கிறான்டா. என்ன சரோ, ராத்திரி கணேசன் கூட ஒரே மஜாவாமே. ஆமா, காலையில வாந்தி எடுத்தேன், மத்தியானம் வளகாப்பு, ராத்திரி பிரசவம். வாய காது குத்தி பேர் வைக்கிறதுக்கு. சரி வந்துட்டான் வயிற்றுச்சல் கொட்டிக்கிறதுக்கு. யோ பாயா. வேண்டியம்மா, உனக்காக அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எத்தனை வய அலையிறேன். அவனுங்கெல்லாம் விட்டுப்புட்டு நீ உருவிக்கிட்டு ஓடுற வயலை பார்த்து ஏண்டி இப்படி உருகுற? அண்ணா 30 முட்டை, 20 பிரியாணி, 15 வீச்சு பரோட்டா, கமிஷன் வெட்டுங்க. 36 முட்டை. 6 முட்டை கெட்டு போச்சுன்னு தூக்கி போட்டேன், அதுக்கும் சேர்த்து கமிஷன் கேக்குறேன். நீங்க அதுக்கும் சேர்த்து காசு வாங்கிக்கணும். கமிஷனை கொடுங்க, கொடுங்க. காசு காசு காசு, இந்தா புடி உன் கமிஷனை. எனக்கு வேணாம். காசு காசு காசு. என்னடா இது? சிதம்பரம், சீர்காழி, மாயவர, கும்பகோணம், நாகூர், நாகூர், நாக நாக நாக. அண்ணா வேலையை பாருங்கண்ணா. நாகப்பட்டினம், சிதம்பரம், சீர்காழி, போடி, மாயவர, இவர் பெரிய கர்மமே கண்ணாயினார். நான் ஒருத்தி பழிங்க செல்ல மாதிரி இங்க நிக்கிறேன், பாக்காமலே பெபரபேன்னு போறத பாரு. சரி, நீ நல்லது நடக்கும். மிச்சம் 20 பைசா. அட கூட விட மாட்டியா நீ? ஆமா, இது 10 பைசா, இன்னொரு 10. குட்டி போட்ட வயலி மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறான். இப்படி ஓடி ஓடி எந்த புண்ணியம் அதுக்காக சம்பாதிக்கிறானோ? அது ஏன் நானா இருக்க கூடாது? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.